ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்த கட்ட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துக்கும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணா முழுக்க முழுக்க அரசியலில் இறங்கிட்டார். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். படம் நடிக்கிறத முற்றிலும் தவிர்த்துட்டு ஜனநாயகன் தான் நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட லாஸ்ட் மூவி. அது நினச்சாலே எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவர் மக்கள் பணிக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டார். அதனால தான் அவர் சினிமாவை விட்டுட்டு சினிமாவில் மிகப்பெரிய நடிகர், நம்பர் 1 நடிகர், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவர், இன்றைக்கும் அவரை வச்சு ஒரு படம் கூட நம்மளால் இயக்கிற முடியாதா அப்படின்னு பல இயக்குநர்கள் கனவு கண்டுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம மக்களுக்காண்டி, நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்மளை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்ட மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம தளபதி விஜய் அண்ணா அரசியலில் இறங்கியிருக்காங்க. அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. செப்டம்பர் மாதம் மாநில மாநாடு முதல் நடத்த போகிறதாகவும், அடுத்த கட்டமாக ஆகஸ்ட் மாதத்தில் உலகம் முழுவதும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. இந்த சுற்றுப்பயணம் எதுக்காக அப்படின்னா, எங்கெங்கே மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சுற்றுப்பயணம் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தலைமையில் நடக்க போகுது. அடுத்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணா டைரெக்டாக சொல்லிட்டாங்க, நம்ம பிளவுவாத சக்திகளுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணியே கிடையாது அப்படின்று தெளிவாக ஓப்பனாக உடச்சி சொல்லிட்டாங்க. அப்படி கூட்டணி அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம் சார்பில் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர்த்து வேறு எந்த கட்சிகள் கூடயும் நம்ம எப்போயுமே கூட்டணி வைக்க போகிறதே கிடையாது. எல்லாமே முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் அண்ணா திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. அடுத்ததாக இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலூரில் ரீசெண்டாக நடந்த ரயில் விபத்து மிகவும் மனம் உடைஞ்சு, அதாவது இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது, குணமடையணும், அவங்க விபத்துக்கு உள்ளானவங்க சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்னு நேரில் போய் சந்தித்து ஆறுதல் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பேட்டியும் கொடுத்துருக்காரு. அதாவது மத்திய மாநில அரசுகள் 2 பேருமே இதை கவனிக்கணும், இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது, இதை சரி செய்யுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையாகவே வச்சுருக்காரு நம்ம தளபதி விஜய் அண்ணா. 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவோடு உங்களை இன்னொரு நாள் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.